ஹாய் மக்களே, வெல்கம் டு முஸ்தபா vlog. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அவதார் எக்ஸ்போ. எஸ், நம்ம பையன் சொன்ன மாதிரி ட்ரைமேக்ஸ் ஈவென்ட்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கிற இந்த அவதார் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். உள்ள வந்து அவதாரோட செட்டப் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க போகுது. அது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். பேக் சைடுல பாத்தீங்கன்னா கூட தெரியும், மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்னோ வேர்ல்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. உள்ள என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு நம்ம பாக்குறதுக்கு வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்போக்குள்ள வந்துட்டோம். உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லா காமிக்கிறேன். என்ன ஃபர்கான், போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தாறுமாறா அப்படி நிக்குது, சிங்கம் மாதிரி. டாய்ஸ், ராயல் என்ஃபீல்ட் டாய்ஸ். ஏதாவது நியூ ஆஃபர்ஸ் இங்க சொல்லுவீங்க இல்லைங்களா? ஓகே ஓகே. ஃபர்கான், ராகி ஸ்வீட், ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். சிறுதானிய ஸ்நாக்ஸ். ஓ, தானியத்திலே ஸ்நாக்ஸ். தானியங்கள் பண்றது பனங்கற்கண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஐட்டம்ஸ்லாம் தானியம்ல என்ன? சிறுதானியம் ராகி, கம்பு, சோளம், சிவப்பரிசி பண்ணிட்டு இருக்கு. அதுல ஸ்வீட்டு காரம் 2 வகையா பண்றோம். 8 ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஸ்வீட்டுக்கு வந்து பனங்கற்கண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சக்கரை எல்லாமே பனங்கற்கண்டு தான். இதுதான் அந்த ஸ்நாக்ஸ்ங்களா? ஆமாங்க. இப்போ ராகில இருந்து கம்பு, சோளம், சிவப்பரிசி இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ளானது. எல்லா பெனிஃபிட்ஸும் பேக்ல போட்டுருக்கிறோமுங்க. ஓகே ஓகே. 10 இயர்ஸ் இது பண்ணிட்டு இருக்கிறோங்க. திருப்பூர் லொகேஷன் வந்து திருப்பூர். லொகேஷன் திருப்பூர். ஸோ இந்த மாதிரி இந்த நேச்சுரலான ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு வந்து நீங்க இந்த எக்ஸ்போவும் வரலாம், இல்லாட்டி அண்ணோட கான்டாக்ட் நம்பர் அதுதான், அதையும் கீழே மென்ஷன் பண்றோம். ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கொரியர் அவைலபிள், ஆல் டேஸ் அவைலபிள். ஓகேண்ணா. எந்த எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சிடுவீங்க? இந்தியா ஃபுல்லா அனுப்பிட்டே இருக்கிறோம் கொரியர். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. இது பத்தியா ஃபர்கான்? போட்டோ ஃப்ரேம்ஸ். இதெல்லாம் சாம்பிள் போட்டோஸ். எங்களே எடுப்பீங்களா போட்டோ? எடுத்து உடனே போட்டு கொடுத்துருவீங்க? ஓ, இங்க வரும்போது போட்டோஸ் கொண்டு வரணும். ஓகே ஓகே. இமிடியேட்டா இந்த ஃப்ரேம்ல போட்டு கொடுத்துருவீங்க? ஓகே. அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டா? ஓகே ஓகே. ஸோ நீங்க வரும்போது வந்து போட்டோஸ் வந்து கையில ஹெச்டி வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்ல கிளாரிட்டியா இருக்கும். ஓகே 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 சார். சரி. ஸோ அவர் மைக்ல கேட்டிருக்காது, மைக் வச்சிருக்கா. அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா ஹெச்டி பிரிண்ட் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே ஷேர் பண்ணி இமிடியேட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன் ஃப்ரேம்ஸும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சுத்துறது. ஓ, சரி சரி சரி. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இருக்கு. ஓகே. இந்த மாதிரி லைட்ஸ்ல இதெல்லாம் ப்ராடக்ட் சப்ஸ்கிரைப் பண்றோம். புக்ஸ் வரேன். நீங்க பத்தி ஐஸ்கிரீம் ரப்பர்ஸ். ரப்பர்ஸா? டைன்ஸ்ல கன். ஓகே ஓகே. பென். ஓ, என்னது பென்னுங்களா? ஓகே ஓகே ஓகே. பென் இது எப்படி அன்லாக் பண்றது? சும்மா பெண்ட் பண்ணா போதுமா? பிரஸ் பண்ணா போதும். ஓகே. இது வந்து பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு. இப்படி ஓபன் பண்ணோம்னா கன்னு. அதுக்கப்புறம் வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா இது வந்து டார்ச். இங்க இருக்கா பட்டன். இந்த கன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டயலாக் வருது. இந்த கன்னு என்னோட தான், பின்னாடி இருக்க பொண்ணு என்னோட தான். கூடாது. இன்னைக்கு அவன் மண்டை பறந்துறான் பாரு. எங்க எங்க என்னது கேக்குற? ஐயோ ஐயோ வேணாங்க. இப்ப அவன பின்னாடி இல்ல முன்னாடி. சில நேரம் சொல்லுவீல, இந்த பெண்ணை யூஸ் பண்ணினா எழுதவும் செய்யலாம், அட் டைம்ல அழிக்கவும் செய்யலாம். அதாவது எழுதின இடமும் இருக்காது, அடிச்ச தடமும் தெரியாது. சோ இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் இந்த ஷாப்ல. உங்களுக்கு குட் நேம்க்கா?
ரோஷன் ஓகே. அப்போ அடுத்தது வந்து ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் ஏறிதான் அப்படி வரணுமா? எதுக்கு இந்த ஸ்டேஜ்? டிராயிங். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆகாதவங்க வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிங்க. முக்கியமான ஸ்பாட்டு. நம்ம கேமரா எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். கௌசிக்கு எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஓகேங்க, தேங்க்ஸ். ஹீரோ கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல். இப்போ பத்துநூல் இருக்குங்களா? ஹாய். ஓகே ஓகேங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. ப்ளே ஸ்கூல். ஓகே ஓகே. இது மிட் டர்ம் அட்மிஷன்னால ஃபர்ஸ்ட் ப்ளே குரூப் அண்ட் நர்சரி. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஜான் அண்ட் ஃபெப்ரவரி எல்கேஜி யூகேஜி கம்ப்ளீட். ஓகே. எப்போ இருந்து ஓபன் ஆகுதுங்கக்கா? 12th கமிங் விஜயதசமி. ஓகே. ஸோ இந்த விஜயதசமியில இருந்து போத்தனூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்கூல் ஓபன் ஆகும் போது உங்க டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்க்கா. ஹீரோ கிட்ஸ். ஓகேங்க, தேங்க்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வந்து பயங்கரமான ஒரு மாப் செக்ஷன் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் என்ன விஷயம். ஆடா கல்லு மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ஒரு பிஷோ ஸ்பான்ஸ் தண்ணியில ஊற வைக்கணும். தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறம் ஸ்பான்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிடும். வாட்டர்ல ஒன் டைம் டிப் பண்ணி எடுத்தோம்னா ஒரு 10-15 நாளைக்கு ஆஃப் மட்டும் எடுத்துட்டு போனா பக்கெட் எடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட்ல தனியா தண்ணி ரிலீஸ் ஆகும். பேக்கிங்னா தனியா இருக்கும். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு ஆள் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். எடுத்துட்டு போமா அழுக்கு தண்ணி டாப் போட கையில போனா டெவலப் பிடிச்சிருக்குமா இல்லை தண்ணி வீட்டில் தண்ணி ஃபைனல் ஆறே மாதிரி கச்சாலாம் சும்மா பின்னாடி தடுப்பு வீடை கூட்டி பெருக்கி தடுச்சுமா இருக்கும். தண்ணி ஃபைனல் இது கையில் எடுக்கும் தட்டணும் உதறணும் அவசியம் இல்லை. வாட்டர்ல ஒன் டைம் டிப் பண்ணிட்டு ரிவர்ஸ் பிஸ் பண்ணினாலும் பாஞ்சில் எதுவுமே தங்காது. சின்னது பண்ணி டிஃபரெண்ட் டைப்ஸ் கார் பாடி கார் கண்ணாடி பாத்ரூம் டைப்ஸ் ஆசிட் அப்ளை பண்ணுவோம். ஸ்பான்ஸ் நீங்க டேரக்டா ஆசிட் அப்ளை பண்ணீங்கனாலும் ஸ்பான்ஸ் ஹீட் ஆகாது. ஸ்பான்ஸ் கொஞ்சம் சிமெண்ட் கரையாக இருந்தால் 4 to 5 வருஷம் வரும். டைல்ஸ் மொசைக் மார்பிள்ஸ் வந்து 6 to 7 வருஷம் வரும். கம்பெனி 3 வருஷம் கேரண்டி கொடுக்கும். தூக்கி பாருங்க வெயிட்லெஸ் தான். ஷோல்டர் பண்ணா பேக் பண்ணா பாட்டி சாம்பார் சட்னி மோர் ரசம் கொதிக்க என்ன கொதி இன்றிலாம் போயிட்டாங்கன்னா துணி ஸோ அந்த எக்ஸ்போக்கு வரவங்க இந்த மாதிரி மாப் பண்ணலாம். பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குமா. சொல்லுவாங்க. ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் அந்த ஷாப்புக்கு தான் வந்துருக்கோம். சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சார் ரமேஷ் வணக்கம் சார். என்னோட பேர் ரமேஷ். சொந்த ஊர் வந்து பழனி. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயுர்வேதிக் ஹெல்த் அண்ட் அக்ரோ கேர் வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக தொண்டாமுத்தூரில் வெல்னஸ் சென்டர் ஒரு 5 லட்சம் ரூபா வெல்னஸ் சென்டர் மெடிக்கல் சென்டர் மாதிரி வச்சு கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் கிராமத்தில் அந்த தொகுதியிலிருந்து தான் வந்திருக்கிறோம். இப்போ இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ வச்சிருக்கிறனால இங்கே எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இது மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் வந்து மைக் வந்து சரியாக கிளாரிட்டியாக கேட்கல. ஸோ இவர் சார் என்ன சொல்கிறாருங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன். இவங்க வந்து ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் டூத் ப்ரஷ் ஆகட்டும், சோப் ஆகட்டும், ஹேண்ட் வாஷ் ஆகட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இவங்க வந்து ஹெர்பல் மெத்தடில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே சேலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போக்கு வரவங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்ககிட்ட வாங்கினா நல்லா பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த எக்ஸ்போக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க.
இதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நார்மல் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பேரிசனே வச்சுருக்காங்க. அந்த ப்ரைஸோட கண்டிப்பாக இவங்ககிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கம்மியாக தான் கிடைக்குது. அது இல்லாமல் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு 10% கூட அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ மறக்காமல் இங்கே வரவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கியூ இருக்கு அப்படின்னா அப்படியே விரிச்சு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. சூப்பரா எவ்வளோ அது என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்களா? நல்ல டியூரபிலிட்டி வந்து நல்ல ஹெவியாக இருக்கும். உடையாது. பேர் என்னடா? யூனஸ். உங்க பேரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? கரும்பு கடையில வந்திருக்காங்க. சரி, எப்படி இந்த எக்ஸ்போ கேள்விப்பட்டீங்க? பாத்தீங்களா? ஓகே, எப்படி இருக்கு உள்ள? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் ஃபுல் சம்பவத்தை பார்க்கலாம். ஓகே ஓகே, சரி சரிப்பா. தம்பி வந்து பட்டாசு கிளப்புங்களா? ஓகே, பட்டாசு கிளப்புங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே சந்திப்போம். ஓகே. Hey. How many pieces? 2 pieces. Okay. Is it solid or solid? Yeah, it's solid. And do block. Hey. எங்க போய் சார் நாட்டு? சமையா இருக்குல? சூப்பர். See full complete magic. அடுத்தது முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். மசாஜ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஷாப். நீங்க பார்த்தா அப்படியே தெரியுது. கப்பலான சொல்றீங்க. உங்க பேருனா? முருகன். என்ன என்ன இருக்கு? என்ன பார்க்க தாயமா இருக்கு. தாயமா இருக்கு. விஷயம் நிறைய இருக்கு. இது பேர் டைமண்ட் மசாஜ்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் பிராண்ட்னா இருக்கு டைமண்ட் மசாஜ். ஓகே. இது ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு சொன்னா நோக்கியா போனோட கனெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கனெக்டர் வந்து லாக் பண்ணி சார்ஜ் கிடையாது, லாக் பண்ணிக்கலாம். சுவிட்சோ பேட்டரி எதுவும் கிடையாது. எப்படி இருக்கு? அப்படியே இந்த பாடி ஷேப்புக்கு ஏதோ மாறுதுன்னா அந்த சென்டர் எலும்பு இருக்குல்ல, முதுகெலும்பு, அதுல கரெக்டா படுது. சில இதெல்லாம் படாது, கிளீனா படுது. இது வந்து டைமண்ட் மசாஜ் சொல்லுவாங்க. இதை காட்டு இது பியூட்டி. பட் ஆனால் 50 ரூபா இது விலை ஜாஸ்தி. இது என்ன ரேட் வருது? இது 300 ரூபா வரும். வெளியே வந்து 399 கொடுக்கணும். 300 ரூபாய்க்கு தரோம். இது 350 ரூபா வரும். இது வந்து வெரி காஸ்ட் வந்து அதிகமாக வாங்குறதுனால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேனுவல் ப்ராடக்ட். இந்த ஐஎஸ்ஓ ப்ராடக்ட் கை காட்டும் பாருங்க. வீட்டில் வாப்பாலாம் இருப்பாங்க, கை காலாம் வலி இருக்குன்னு சொன்னால் நம்ம இப்படி நம்ம புஷ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம நார்மல் அந்த காலத்தில் வைத்தியம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நோ பவர், நோ பேட்டரி. இந்த மேலே போகும்போது மைல்டாக போகும், கீழே வரும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து லாக் ஆகும். ஸோ ரத்தக்கட்டு, சுளுக்கு, பாடியில் எங்கே பெயின் அப்படி இது பண்ணுது. ஸோ பவர் கிடையாது, பேட்டரி கிடையாது. இப்போ அவர் பண்ணுவார் பாரு. இப்போ நம்ம பண்ணும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கையில் நீங்களே பண்ணுங்க. பெரியவங்களுக்கு கிடையாது மசாஜ். வெரிகோஸ் பெயின் உள்ளவங்க, கால் வலி, ரத்தக்கட்டு, சுளுக்கு, எல்லாரும் நீ கை காட்ட உனக்கு தோல் எப்படி இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த கடையில் வந்து வாங்கிக்கோங்க.
இன்னும் இந்த எக்ஸ்போவில் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான கேம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக என்னால் வந்து கவர் பண்ண முடியல. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டேன். முக்கியமாக என்னென்னா இந்த எக்ஸ்போக்கு வரவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃப்ரீயாக வந்து மீன் கிஃப்ட்டாக தராங்கன்னு. அதே மாதிரி எங்களுக்கும் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அடுத்த லெவல் போயிட்டோம். இந்த செக்ஷனில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா பெருசாக மேசிவாக செட் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து ஃபுட் ஏரியான்னு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு எக்ஸிபிஷனில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் மெயினான இடத்துக்கு போக போகிறோம். அவதார் செட்டப் அது வந்து இதுக்கப்புறம் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு அவதார் வேர்ல்ட். ஃபர்கான் எப்படி இருக்கு ரைடு? ஏய் செமையா இருக்கா? குத்துதா? எங்க குத்துது? எங்க குத்துது? ஓகே ஓகே. ஏய் சமையா சூப்பர். ஓகே ஃபர்கான், நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம்? ஏய் அடுத்ததான் வந்து ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்ல எங்க போறோம்? துபாய்க்கா? ஊட்டின்னு சொன்னாவது ஒரு நியாயம் இருக்கு. துபாய்னா எப்படிடா? சரி ஓகே, எங்க போகுதுன்னு பாத்துருவோமா ட்ரெயின்? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. நிறைய ஸ்நாக்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியோடும் குழந்தைகளோடும் ஃப்ரெண்ட்ஸோடும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு செம்மையான ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 28 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 2 வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான ஸ்பாட்டாக இது இருக்கும். ஓகே மக்களே, ஒரு வழியா வந்து இந்த என்னது அவதார் எக்ஸ்போ ஃபுல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்துச்சா உனக்கு? எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? செமையா இருந்துச்சா? சோ நம்ம குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் வந்து இந்த எக்ஸ்போல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இது நடக்கும். அதாவது 28 இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு, அக்டோபர் 2 வரைக்கும் நடக்கும். சோ வந்து மிஸ் பண்ணாம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, பை பை.